இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார், சுந்தர் சி சார் இவங்க 2 பேருடைய காம்போல வரக்கூடிய திரைப்படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். கேங்க்ரஸ் படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. எவனோ ஒருத்தவன் ஃபேமிலிக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் போய் அந்த முதல்ல அடிச்சுட்டு போயிட்டான். மாறு விஷயம் போட்டு வந்து உள்ள அடிச்சு ஃபேக்டரி வச்சிருக்கான். திருவிழாவை சாக்கா வச்சு விளையாடுறேன். நான் அந்த ஸ்கூலுக்கு புதுசாக வந்துருக்கிற பிடி மாஸ்டர். வெல்கம் டு ஸ்கூல். ஓகே. நீங்க மெரிட்ல வந்திருக்கீங்க. ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டால இங்க பிடி மாஸ்டர் இருக்காரு. செம்ம கெட்ட பழைய படத்தோடைய இது லுக்கில் இருக்க மாதிரி இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து உங்களை வேவு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் போலீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஓ ஓகே. ஏய் ஒரு ஆள் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சுஜி, அவனுக்கு என்ன மாதிரி கர்லிங் ஹேர் கிடையாது. நீ தான் அடிச்ச நீயே சொல்ல நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஒரு டோமர் எனக்கு தெரியும். டோமர். 3 வருஷமா கொள்ளையடிச்சு பணத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 100 கோடி ரூபாயை நான் அவன்கிட்ட அடிக்க போறேன். அதுக்கு தான் உதவி தேவை. இந்த விஷயத்துல நீங்க ஹெல்ப் பண்ணா அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடி கணக்கில் பணம் கிடைக்குன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஏன் கையை விட்ட? நீ தானே விட்ட, நீ எடுத்துக்கோ. என்னப்பா அம்மா, இனிமேல் உன் பிளான எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளானு? போலாம். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்க. கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. இப்ப புதுசா ஒண்ணு ஓபன் பண்ணிருக்கோம். சடா கட்டி ஏறிட்டு இருக்கோமே, இதுல எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? முடியாதுங்கிற வார்த்தையை நாம முடிப்போம். மாட்டுனா முடிய வெட்டுற மாதிரி தலையை வெட்டி புது வைக்கிறாங்க. ஆபரேஷன் சிங்காரமா சும்மா வா. அண்ணே, சார் தான் சார்லஸ். கை என்ன இருக்கு, மூச்சு மட்டும் வயசா இருக்கு. அது களத்துக்கு கிளை யோகா பண்றேங்க. நல்லா இருக்கு. படம் செம்மையாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்றது நல்லா தெரியுது. நான் வந்து படம் வந்து வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு காமெடி கலந்த சப்ஜெக்டாக போகும்னு நினச்சேன். பட் ஓப்பனிங்கே ட்ரெய்லரே ரொம்ப சீரியஸாக கொண்டு போய் அதுக்கப்புறம் வடிவேல் சார் வர வச்சு, அதுக்கப்புறம் சுந்தர் சி சார் வர வச்சு, அதுக்கப்புறம் ஒரு அப்படியே போகுது. நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வடிவேல் சாருடைய காம்போலையும் சுந்தர் சி சார் அவங்க 2 பேருடைய காம்போலையும் வந்த படங்கள் வந்து தலைநகரம். அதில் வந்து ஏகப்பட்ட காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க 2 பேரும். அந்த இது ஒரு கதை ஒன்று சொல்லுவாருங்க, இலவ காத்த கிளின்னு சொல்லிட்டு பயங்கரம். அந்த அந்த காமெடியெல்லாம் அல்டிமேட் காமெடி சம்பவம் பண்ணியிருப்பாங்க நம்ம வடிவேல் சார். அதுக்கப்புறம் வந்து நகரம் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கலாம். நகரம் சொல்லிட்டு அதில் வந்து ஹீரோயினியை வந்து அவங்க லவ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் எல்லாமே வரும். அப்போ வந்து நிலவை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு பொய்யா வந்து சொல் கண்ணே, அந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். அதெல்லாமே தரம். அந்த பாட்டு பாடுற சீக்வன்ஸஸ் காமெடி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேடிக்கிட்டு ஏரியாவுக்குன்னா அவர் கரெக்டாக அங்கங்கே வந்து நிற்பார். எல்லாமே இந்த நகரம் படத்தோடைய காமெடி சீனு. அப்புறம் தலைநகரம் படத்துடைய காமெடி சீனு ரொம்ப பிடிக்கும். இவங்க காம்போவில் வந்த காமெடி எல்லாமே செம்ம காமெடி. வின்னர் படத்துலேயே ஒரு டைரக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வடிவேல் சாரை வச்சு. எனக்கு இந்த படத்தோடைய நான் எதிர்பார்த்தது வந்து இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக போகும்னு நினச்சேன். பட் சீரியஸ் நோட்டில் வந்து இவங்க 2 பேருடைய அட்ராசிட்டி எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே பயங்கரமாக பண்ணக்கூடியவங்க, சுந்தர் சி சாரும் வடிவேல் சாரும்.
நல்லா இருக்குது. ட்ரைலர் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏப்ரல் 24 நான் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.